சுட்டெழுத்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, அகச்சுட்டு புறச்சுட்டு. அகச்சுட்டுன்னா என்னென்னா, சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. சொல்ல உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. அதே சுட்டெழுத்துக்கள் சொல்லில் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. வெளியில் இருக்கிறத புறச்சுட்டும், உள்ளே இருக்கிறத அகச்சுட்டும் அப்படின்றது தான். இப்போது அகச்சுட்டுக்கு பார்த்திங்கன்னா, சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கிய பிறகு பொருள் தரவில்லை என்றால் அதற்கு இப்போ ஒரு சொற்கள் நம்ம பேசுகிறோம், அதுக்கு ஒரு பொருளும் தரலைன்னா அது அகச்சுட்டு. புறச்சுட்டுன்னா பொருள் தரும். இப்போ எடுத்துக்காட்டு, அகச்சுட்டுக்கான எடுத்துக்காட்டு அவன், இவள். புறச்சுட்டுன்னா சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை, அந்த சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்கள், அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிய பிறகும் பொருள் தந்தால் அதற்கு புறச்சுட்டு என்று பெயர். எடுத்துக்காட்டு வீடு, இக்குதிரை. அதுதான் அது புறச்சுட்டுக்கான. புறச்சுட்டுனா என்ன, வெளியில் இருக்கிறது. வீடை பாருங்கள் அப்படின்றது. அது அது பொருள். வீடுங்கிறது ஒரு பொருள் தருது. குதிரைங்கிறது அது ஓடுறது. அதுவும் அது நீக்கிய பிறகு நம்மளுக்கு ஒரு மீனிங்கை தரது புறச்சுட்டு.